ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம லெவலை பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அதே மாதிரி நேற்றைக்கு கொடுத்த மாதிரி ஒரு 10 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதில் பார்த்திங்கன்னா கூட எம்சிஎக்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்று கொடுத்த மாதிரியே கோஃபோர்ஜு, ஏஷியன் பெயிண்ட்ஸு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, எச்ஆர் மோட்டார்ஸ் கூட எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டோ கார்ப் கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் எடுத்திருப்போம். மொத்தமாக ஒரு அதே மாதிரி ஒரு எல்லாமே 2000-3000க்கு மேலே இருக்கிற ஸ்கிரிப்ட் தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி எப்படி பண்ணீங்க எனக்கு தெரியல. நீங்கள் நம்ம லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணணுன்னா வீட்டில் நிதானமாக உட்காந்து சார்ட்டு 1000 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டு கூட டெஸ்டிங்கெல்லாம் போட்டு பாருங்கள். ஏதாவது நீங்களும் அதில் கற்றுக்கலாம். நாங்களும் உங்களை மாதிரி தான். 15 வருஷம் முன்னால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீலர் உட்காண்ட்ருப்பார். 2 கம்ப்யூட்டர் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே வேலையாக இருக்கும், எதுவும் சொல்லியும் தர மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜே எங்களுக்கு கிடையாது. நாங்களே உளுந்து எந்திரிச்சு தான் கற்றுட்டோம். பல்வேறு புக்ஸு, ஜேர்னல்ஸு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அதிகமாக பார்த்திங்கன்னா நெட்டெல்லாம் இவ்வளோ ஸ்பீடில் கிடைக்காது. 1 GB நெட்டு தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா மந்த் ஃபுல்லாக இருக்கணும். எங்கேயாவது ப்ரௌசிங் சென்டர் போனால் கூட அப்படி தான் இருக்கும். அதுதான் நிலமை. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம். அதை விட உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு. அதனால் கற்றுட்டு நல்லா பண்ணுங்கள். அதே மாதிரி 10 ஸ்டாக்ஸ் தந்திருக்கோம். எல்லாம் 2000, 3000, 4000, 5000 இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் தான். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. டெய்லி இது ஒரு ஃப்ரீ எஜுகேஷ்னல் பர்பஸ், லேர்னிங் பர்பஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம், நிறைய காசு இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றுலேயும் 1, 2 அந்த மாதிரி பை பண்ணிவிட்டு 10 ஸ்டாக்கையும் கூட பண்ணலாம். ஒவ்வொன்றுலேயும் 2 பை பண்ணிங்கன்னா கூட ஒரு 20 ஸ்டாக்கு நீங்கள் பண்ணலாம். மொத்தமாக ஒரு கலவையாக இது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுக்குற ஸ்டாக்கு, அதாவது நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக் கொடுத்துருக்கோம். அதாவது 4724. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டாக்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஸோ கண்டினியூஸாக சேனலுக்கு கொஞ்சம் பூஸ்டப் கொடுங்க, அவ்வளோதான். சரியா? ஓகே, பாய். வேறு ஏதாவது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அதை போடுங்க. சரியா? வேறு ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அப்படியே ரெகுலராக நீங்கள் ரெகுலராக நாங்கள் கொடுக்குற லெவல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதனால் இந்த ப்ராஃபிட் ட்ரேட் சேனலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப் கொடுக்குறக்கு அதிகமான லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரிப்ஷன்ஸு ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூட்டியாக அந்த சேனலை பாருங்கள். அதில் வர லெவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் பார்த்திங்கன்னா ஏதாவது பெய்டு லெவல்ஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. நீங்கள் இந்த சேனலில் பார்த்து ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராஃபிட் ட்ரேட் சேனலை கொஞ்சம் யூஎஸ் அதிகம் பண்ணுறதுக்கு பூஸ்டப் கொடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? குட் பை. ஹாப்பி ட்ரேடிங்.